அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் எல்லாரும் பயங்கர சந்தோஷமா இருப்பீங்களே. இருந்துதானே ஆகணும். ஏன்னா நடக்கிறது என்ன? திராவிட மாடல் ஆட்சி 4 வருஷம் இந்த ஆட்சியில வாழ்ந்துருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய உற்சாகமும் உங்களுடைய சந்தோஷமும் என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். மாதம் மும்மாரி மழை பெஞ்சு தேனாரும் பாலாரும் ஓடி இப்பெல்லாம் பால் கூட யாரும் கடையில் வாங்குறது இல்லையாமே. வீட்டில் டேப்பை திறந்தாலே சும்மா தொர தொரன்னு ஊத்துதான். அந்த அளவுக்கு ஒரு குசியில் இருக்கிறீங்க. கொடுத்து வச்சவங்க. இப்படி ஒரு சந்தோஷத்துல நீங்க இருக்கக்கூடிய இந்த சூழல்ல உங்களுடைய உற்சாகத்தை மேலும் மெருகூட்டக்கூடிய வகையிலே எக்ஸ்ட்ரா உற்சாகம் தரக்கூடிய வகையிலே ஒரு வீடியோவை காட்ட போறேன். பாருங்க, படக்கூடாத இடத்துல பச்சை மிளகா பட்டா மாதிரி குழு குழுன்னு இருக்கும். நல்லா இருக்குமே, ரொம்ப பிடிச்சிருக்குமே. இன்னொரு தடவைலாம் காட்ட மாட்டேன், ஒரு தடவை தான் காட்டுவேன். அது என்ன நடந்துச்சு அப்படின்றத பாருங்க. அதாவது கையில் கிரிக்கெட் பேட்டை வைத்து துணை முதலமைச்சர் உதயநிதி வித்தியாசமாக நடனமாடி வரவேற்ற இளைஞர்கள். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வில் உற்சாகம். தீவுத்திடல், சென்னை. இப்ப இவ்வளவு நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களாம் யாருன்னு நினைச்சீங்க? ஏதோ குரூப் டான்சர்ஸு, நல்ல பயிற்சி பெற்ற அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஆட்களை ஹையர் பண்ணி கொண்டாந்து பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து ஆட வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இது பப்ளிக். இது பொதுமக்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள். திராவிட மாடல் ஆட்சியில உற்சாகமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் தன்னார்வமாக விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறைக்கு செஞ்ச அந்த நலத்திட்ட உதவிகளெல்லாம் பார்த்து மிரண்டு மயங்கி போய் இதுக்கு மேல நான் இதையாச்சும் பண்ணி ஆகணுமே, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்ற கட்டத்துல நேத்து நைட்டு புக் எடுத்து படிச்சு டான்ஸ் கத்துக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து யூடியூப்ல 4 வீடியோவை பார்த்து ஸ்டெப் எல்லாம் போட்டு பழகி இது ஒன்னா சேர்ந்து தன்னார்வமாக ஆடி இருக்கிறார்கள். ஆமா, செட்டப்பு காசு கொடுத்து அரேஞ்ச் பண்ணதுன்னா யாரும் தவறாக அவதூறு பரப்ப வேண்டாம். நடந்துச்சுங்க. இப்படித்தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கொளத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனா நம்ம மாடல் ஆட்சியில பாத்தீங்கன்னா அது முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அது யாரோங்க, எங்கன்னா வெளியே பப்ளிக் கிட்ட தலை காட்ட முடியல. ஏன்னா பாச மழை பொழிஞ்சு பிச்சு போடுறாங்க. அப்படி கொளத்தூருக்கு போனாருங்க நம்ம முதலமைச்சர். அங்க போனா பூரா பொம்பளை ஆளுங்க. அவங்க யாரு? அவங்களும் ஏதோ அரேஞ்ச் பண்ணப்பட்டு நடனம் எல்லாம் அவங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணி டான்ஸ் ஆட வச்சாங்க. அந்த காஸ்டியூம் எல்லாம் கருப்பு சிவப்புல இருக்கிற மாதிரி தற்செயலாக இயற்கையாக வசிக்கக்கூடிய நார்மல் பொதுமக்கள் அந்த 1000 ரூபாய் நலத்திட்ட உதவி, இலவச பேருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களா உற்சாகம் அடைஞ்சு நடனம் ஆடி ஐயா ஸ்டாலின் அவர்களே வரவேற்றாங்க. இதுதான் ரியாலிட்டி. நீங்கெல்லாம் கமெண்ட்ல திட்டிக்கிட்டு ஆட்சி சரியில்லை, அது சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, மணல கொள்ளையடிச்சு தின்றாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி 1008 கதை சொல்லிட்டு இருக்கிறீங்களா, அது உங்களுடைய கற்பனை. இங்க இங்க இளைஞர்களும் பெண்களும் நடனம் ஆடிட்டு இருக்கிறது தான் உண்மை. ஆமாங்க. அங்க பாருங்க, ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் அவருக்கு 70 வயது இருக்கும், 70 வயதுக்கு மேலேயே இருக்கும். அவர்கிட்ட ஒரு உற்சாகத்தை நீங்க நோட் பண்ணீங்களா? பண்ணியிருப்பீங்க. எந்த அளவுக்கு அவரு அதை ரசிக்கிறாரு பாருங்க. எந்த அளவுக்கு உள்வாங்கி கரவொலி எழுப்பி பக்கத்துல அதை கோஆர்டினேட் பண்றதுக்கு சேகர்பாபு அவர்கள் இருக்காரு. அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் எப்படி அந்த நிகழ்ச்சியை நடத்தணும், அங்க பாருங்கயா, அங்க பாரியா அப்படிங்கிற மாதிரி வடிவேல் பக்கத்துல இருக்கிறவர்கள் அங்க பாரியா அப்படிம்பாரு. அந்த மாதிரி சேகர்பாபு முதலமைச்சரை பண்ணாத குறையா உற்சாக நடனங்களை காட்டி பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி அவர் காமிச்சார். ஆனா இங்க தீவுத்திடல்ல துணை முதலமைச்சர் ஏதோ இஞ்சிய பச்சையா தின்ன மாதிரி குர்ரன்னு உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஒரு சோகம். முதலமைச்சர் கிட்ட இருந்து அந்த ஒரு வைபு, அந்த ஒரு வேகம், அந்த ஒரு துடிப்பு இவர்கிட்ட இல்லைங்க. ஏதோ ஒரு மன வருத்தம், ஏதோ ஒரு மன அழுத்தம் மாதிரி அப்படியே காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறாரு. உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா பார்த்தா உடல்நிலை மட்டும் சரியில்லாத மாதிரி தெரியல. உடல்நிலையோட சேர்ந்து மனநிலை மாதிரி ஒரு சில நேரம் சுருக்குன்னு இருக்குது, சில நேரம் கடுகடுன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல கடுப்புகள் எல்லாம் கலந்து இருக்கிற மாதிரி துணை முதலமைச்சர் காணப்படுறாரு. அங்க பாருங்க, சேகர்பாபு இருந்தார் உற்சாகம் மூட்டுறதுக்கு, சேர் லீடரா அங்க இருந்தாரு. இங்க யாரும் இல்லை. ஒரு அமைச்சர் இருந்திருக்கணும் இல்ல, அன்பில் மகேஷ் அங்க இருந்திருக்கணும் இல்ல, அவர் இல்லை. அவர் எங்கேயோ ஒரு வேலையா விட்டுட்டு போயிட்டாரு. சரி,
அங்க வந்து முதலமைச்சருக்கு சேகர்பாபு அப்படின்னா இங்க துணை முதலமைச்சருக்கு அவருக்கும் ஏதோ ஒரு 50 தலைவர்கள் யாரும் இருக்கிறாங்களாமே. அவங்கள யாராச்சும் ஒருத்தராச்சும் கூட இருந்து இதை வந்து சேர் பண்ணியிருக்கலாமே அப்படின்னா அவங்க ஊர்ல இல்ல, ஒரு அவசர வேலையா லண்டனுக்கு போயிருக்கிறாங்க. அவசர வேலையா லண்டனுக்கு போயிருக்காங்களா? நாங்க வேற மாதிரி இல்ல கேள்விப்பட்டோம். வேற மாதிரி எப்படி கேள்விப்பட்டீங்க? இல்ல அவசரமா போற இடத்துல இருந்து ஏறி குதிச்சு தான் அங்கிருந்து அவசர வேலையா லண்டனுக்கு போயிருக்கிறதாக கேள்விப்பட்டோமே. ஆனா எப்படியோ போயிருக்காங்க. ஆனா லண்டனுக்கு போயிட்டாங்க இல்லையா? அதனால இங்க கூட இருந்து இதை வந்து இந்த கொண்டாட்டத்தை ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏதோ அவருக்குள்ள வருத்தம். அது வந்து மண்ணா காய்ச்சல் அடிக்கிறதா? எனக்கு தான் அடிக்கிறது. நேற்று வேற வந்து அமித்ஷா வந்து மறுபடியும் 35,775 கோடி அப்படின்னு சொல்லி ரவுண்டு ஃபிகரா சொல்லிட்டு போறாப்புல. அப்படின்னா குத்து மதிப்பாலாம் சொல்ல மாட்டாங்களே, அப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்களா? அப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்ம டாடியை கூப்பிட்டு வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க போயிட்டு வாங்களா, சிறப்பா பண்ணி விடுறோம், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்களா? அப்ப வெள்ளை கொடி வேலை செய்யவில்லையா அப்படிங்கிற மாதிரியான மனநிலையா என்ன அப்படின்னு தெரியல. ஒரு மாதிரி ஒரு சோகம் அவருடைய முகத்துல காணப்படுது அப்படிங்கிறது எல்லாமே சொல்றது. ஏன்னா இறங்கி ஆடி இருக்க வேணாவா அங்க இருக்கிற அந்த வைபுக்கு? முதலமைச்சர் வந்து அவரும் ஒரு டான்சர், ஒரு காலத்துல அவர் ஒரு நல்ல ஒரு டான்சரா இருந்தாரு. இப்ப சரி அவருக்கு கொஞ்சம் வயது மூப்பு இருந்தாலும் கை தட்டிட்டாச்சு அதை வந்து அது கலந்துக்கிறாரு. இவர் வந்து டச்சில் இருக்கிற டான்சருங்க, ஒரு நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அப்படின்னும் போது இவர் இறங்கி நாள் குத்தி இருந்தா பார்க்க அவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும். அதை கூட பண்ண முடியாத அளவுக்கு அவருக்கு ஏதோ ஒரு மன சோர்வு. இப்படி ஒரிஜினலான கொண்டாட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியை வந்து மக்கள் வந்து இயற்கையாக கொண்டாடுகிற காட்சிகளை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சேகர்பாபு அவர்கள் முந்தானத்துன்னு நினைக்கிறேன் ஒரு பேட்டி, ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது இந்த கிளாம்பாக்கம் பரிதாபங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து இன்னும் பொதுமக்கள் இருந்து எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சில பல வீடியோக்கள்லாம் வைரலா இருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க. கொண்டு வரேன் அதை கொண்டு வரேன் முட்டையா கணக்கு காட்டிய இந்தியால கோடி கணக்குல கடை வாங்கி வச்சுக்கிறீங்க. அந்த கடனை கட்ட உனக்கு வக்கு இல்ல. எங்க அப்பா தான் முறை பேனாவை எடுத்து எழுதினாரு, அவங்க அம்மா பேரை கொண்டு போய் வச்சுக்கிறான். மெரினால அவங்க ஆத்தால புதைக்கிறதுக்கு அம்மா பெரிய பேனா, அதுக்கு வாங்கிட்ட பணம் இருக்குது. கேளம்பாக்கத்துல பஸ் கொண்டு வர உன்ட்ட பணம் இல்லையாடா பேவர்சி. இங்க எல்லாருமே 150 ரூபாய் காசுக்கும் 250 ரூபாய் காசுக்கும், பொம்பளை ஆனா லெக் பீஸ் வச்ச பிரியாணிக்கும், ஆம்பளைங்க ஆனா ஒரு என்னது பீரன்ற பாட்டில் போய் அவனுங்க வர கிடையாது. 150 145 ஏன்னா அந்த பாட்டில் அவனுங்க வர கிடையாது. சரியா? நீ என்னதான் பேசினாலும் இங்க பருப்பு கடைய முடியாது. நீ எவ்வளவு வேணா போலீஸ் போர்ஸ் இருக்கு, நீ பஸ் ஃபுல்லா கொண்டு வா, நீ லாரி ஃபுல்லா கொண்டு வா. இத பத்தி கேள்வி கேட்கும்போது அவர் ஷார்ப்பா பாயிண்டா ஒரு பதில் சொல்லிக்கிறாருங்க. ரொம்ப முக்கியமான பதில். அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய பதில் நான் இப்ப படிச்சு காட்ட போறேன். அது தேடிட்டு இருக்கிற நேரத்துல வந்து எதையாச்சும் பேசி உருட்டணுமே உருட்டிட்டு இருக்கிறேன். அதான் வந்துருச்சு. குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் சேகர்பாபு பதில். கிளம்பாக்கம் வெற்றியை சிலரால் தாங்கிக் கொள்ள முடியாததால் குற்றச்சாட்டு. புரியுதா? நீங்க குளத்தூர்ல பார்த்ததும் தீவுத்திடல்ல பார்த்ததும் அந்த டான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுதான் ஒரிஜினல். இது வந்து கிளம்பாக்கத்துல நீங்க பாத்தீங்கல்ல, மக்கள் கூட்டம் கூடிக்கிட்டு அங்க வந்து பயங்கரமா அலை மோதிட்டு இருக்கிறாங்க, சபிச்சு தள்ளுறாங்க, திட்டி தள்ளுறாங்க அப்படின்லாம் நீங்க பாத்தீங்கல்ல, அதெல்லாம் வந்து அரசியல். அந்த கிளம்பாக்கத்துடைய வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாம அவங்க பண்ற செயல். இவங்கெல்லாம் தான் வந்து ஃபேக் பீப்புள், அவங்க தான் ஒரிஜினல் பீப்புள். ஆமா, சிறப்பா கட்டமைச்சு வச்சிருக்கங்க, என்னங்க நீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பதில சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து ஃபேக், இது அரசியல். இவங்கெல்லாம் பப்ளிக் கிடையாது. இவங்க வந்து ஆட்சியின் வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாத, கிளம்பாக்கத்துல வந்து இந்த அரசு கலக்கிற அந்த கலக்க பொறுத்துக்க முடியாம பொறாமையில பேசக்கூடிய அரசியல் பண்ணக்கூடிய ஆட்கள் இவர்கள், பொறாமைக்காரர்கள். ஆமா, அந்த டான்ஸ் எல்லாம் பாத்தீங்கல்ல, அவங்க தான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஸ்டெப்பு போட்டாங்கல்ல, அவங்க தான் ஒரிஜினல் பப்ளிக். அதனால பப்ளிக் யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் என்று அமைச்சர் சார்பில் நானும் கேட்டுக்கிறேன். ஆனா தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இப்படி மக்கள் கொண்டாட்டமாக இருக்கிற ஆட்சியை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இல்லைங்க. கமெண்ட் போடுறாங்க கூச்சமே இல்லாம இந்த எதிர்கட்சிகள், இந்த அவதூறு பரப்பக்கூடிய கல் நெஞ்சக்காரர்கள், திராவிட மாடல் மீது பொறாமை கொண்ட இந்த சனாதன சக்திகள்லாம் கமெண்ட் போடுறாங்க. என்னன்னு போடுறாங்கன்னா, உள்ள வெக்கமாவே இல்லையா? உங்களை யாராச்சும் பாராட்டணும்னா அது வந்து அவங்களா பாராட்டணும். நீயா செலவு பண்ணி, நீயா அரேஞ்ச் பண்ணி, நீயா டான்ஸ் மாஸ்டர் வச்சு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து, காஸ்டியூம் எல்லாம் வாங்கி கொடுத்து, கையில அத்தனை மெட்டீரியலும் கொடுத்து ஆட வச்சு அதை ஒரு வீடியோவா எடுத்து பாருங்க எல்லாரும் பாராட்டுறாங்க, ஆடுறாங்க. இது வந்து இளைஞர்கள், அது வந்து அது பொதுமக்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, வெக்கமாவே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கேட்காதீங்க, உங்களுக்கு பகுத்தறிவு இல்லை.
எது ஒரிஜினல் எது ஆர்டிபிஷியல்னு உங்களுக்கு தெரியல. நீங்க பெரியாரை சரியா உள்வாங்கல. ஆமா, அவரை மட்டும் அப்படி உள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்நேரம் இதெல்லாம் உங்க கண்ணுக்கு ஒரிஜினலா தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய அந்த பகுத்தறிவு கண் திறந்திருக்கும். அந்த கண் மூலமா பார்க்கும்போது கிளாம்பாக்கத்துல நடந்தது, அங்க நடந்த அலப்பற, அந்த அந்த அம்மா வந்து காரி காரி துப்புனாங்களே, அதுதான் பொய், இதுதான் மெய் அப்படின்ற அந்த ஞானத்தை நீங்க பெற்றிருப்பீங்க. மெய் ஞானத்தை ஈவேரா அவர்களை உள்வாங்கி இருந்தால் உங்களுக்கு அது கிடைத்திருக்கும். அது கிடைக்காத காரணத்தினால தான் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் செட்டப்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கிறீங்க. திருந்துற வழியை பாருங்க, திருந்திருங்க. 4.5 வருஷம் கிட்ட முடிஞ்சு போச்சுங்க. இன்னும் 6 மாசம் தான் இருக்குது. 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த பொன்னான ஆட்சியை பார்க்க முடியாத உங்களுக்கு துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால திருந்துங்க, எல்லாரும் திருந்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.